ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 50 ஷார்ட் கான்வர்சேஷன் தான் பார்க்க போறோம். இதுல வந்து தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜஸ்லயும் பார்க்க போறோம். எங்களோட சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிருங்க. எடுத்தோன்னே ஹிந்தி பேசணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். அப்படி இருந்தாலும் மேனேஜ் பண்றதுக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த குட்டி குட்டி ஷார்ட் கான்வர்சேஷன் நாங்க மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் என்ன அப்படின்னா, மோகன் மாலா அப்படின்றவங்க பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாய். ஹாய் அப்படின்றத தமிழ்ல வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம், ஹிந்தில நமஸ்தே நமஸ்தே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மாலா ஹாய் அப்படின்னு சொல்றாங்க, ஹிந்தில நமஸ்தே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மோகன் என்ன சொல்றாங்கன்னா ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறாங்க. அதை வந்து ஹிந்தியில் எப்படி கேட்கணும் அப்படின்னா ஆப் கைசே ஹைன், ஆப் கைசே ஹைன் அப்படின்னு கேட்கணும். மாலா அதற்கு பதில் சொல்றாங்க ஐ எம் ஃபைன் அண்ட் யூ, ஐ எம் ஃபைன் அண்ட் யூ, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஹிந்தியில் எப்படி சொல்றாங்க அப்படின்னா மே டீக் ஹூன், மே டீக் ஹூன், ஆப் கைசே ஹைன், ஆப் கைசே ஹைன் அப்படின்னு கேட்கணும். மோகன் அதற்கு பதில் சொல்றாங்க I am very well, thank you. I am very well, thank you. அதை ஹிந்தியில் எப்படி சொல்றோம்னா மே பகுத் அச்சா ஹூன், மே பகுத் அச்சா ஹூன், தேங்க்யூ அப்படின்றதுக்கு தன்யவாத், தன்யவாத் அப்படின்னு சொல்லணும். அடுத்து செகண்ட் கான்வர்சேஷன் என்னன்னு பார்க்கலாம். மோகன் கேட்குறாங்க வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம், உன்னோட பெயர் என்ன அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா துமாரா நாம் கியா ஹை, துமாரா நாம் கியா ஹை. மாலா அதுக்கு பதில் சொல்றாங்க மை நேம் இஸ் மாலா அண்ட் வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்னோட பேர் மாலா, உன்னோட பேர் என்ன அப்படின்றத அவங்க ஹிந்தியில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா மேரா நாம் மாலா ஹே और तुम्हारा नाम क्या है, मेरा नाम माला है और तुम्हारा नाम क्या है அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து மூணாவது கான்வர்சேஷன் என்ன அப்படின்னா மோகன் கேட்குறாங்க வேர் ஆர் யூ ஃப்ரம், வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னா நீங்க எங்க வசிக்கிறீங்க. அதை வந்து ஹிந்தியில் எப்படி கேட்கணும் அப்படின்னா ஆப் கஹான் சே ஹைன், ஆப் கஹான் சே ஹைன் அப்படின்னு கேட்கணும். மாலா அதுக்கு பதில் சொல்றாங்க ஐ எம் ஃப்ரம் இந்தியா அண்ட் யூ, ஐ எம் ஃப்ரம் இந்தியா அண்ட் யூ, நான் இந்தியாவில இருந்து வரேன், நீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஹிந்தியில் எப்படி சொல்றாங்க அப்படின்னா மே பாரத் கா ஹூன் அவர் ஆப், மே பாரத் கா ஹூன் அவர் ஆப் அப்படின்னு கேட்குறாங்க. மோகன் அதற்கு பதில் சொல்றாங்க ஐ எம் ஃப்ரம் த யூஎஸ், ஐ எம் ஃப்ரம் த யூஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா மே யூஎஸ் சேஹூன், மே யூஎஸ் சேஹூன் அப்படின்னு சொல்லணும். ஃபோர்த் கான்வர்சேஷன் மோகன் வேர் டு யூ லிவ், வேர் டு யூ லிவ், அதை ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா தும் கஹான் ரகத்தே ஹோ, தும் கஹான் ரகத்தே ஹோ, நீ எங்கே வசிக்கிறாய். மாலா அதுக்கு பதில் சொல்றாங்க ஐ லிவ் இன் வியட்நாம் அண்ட் யூ, ஐ லிவ் இன் வியட்நாம் அண்ட் யூ, அதை வந்து ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா மே வியட்நாம் மே ரகத்தாகூன் அவர் ஆப், மே வியட்நாம் மே ரகத்தாகூன் அவர் ஆப், நான் வியட்நாமில் வசிக்கிறேன், நீங்க எங்க வசிக்கிறீங்க அப்படின்றத அவங்க திருப்பி கேட்குறாங்க. மோகன் அதற்கு பதில் சொல்றாங்க ஐ லிவ் இன் பிரேசில், ஐ லிவ் இன் பிரேசில் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஹிந்தியில் எப்படி சொல்றாங்க அப்படின்னா மே பிராசில் கா நிவாசி ஹோன், மே பிராசில் கா நிவாசி ஹோன் அப்படின்னு சொல்றாங்க, நான் பிரேசிலில் வசிக்கிறேன் அப்படின்னு. அடுத்ததா ஃபிஃப்த் கான்வர்சேஷன் என்ன அப்படின்னா மோகன் கேட்குறாங்க வாட் சிட்டி ஆர் யூ ஃப்ரம், வாட் சிட்டி ஆர் யூ ஃப்ரம், எந்த நகரத்தில் வசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை வந்து ஹிந்தியில் எப்படி கேட்கணும் அப்படின்னா ஆப் கிஸ் ஷஹர் சேஹைன், ஆப் கிஸ் ஷஹர் சேஹைன் அப்படின்னு கேட்கணும். மாலா அதுக்கு பதில் சொல்றாங்க ஐ எம் ஃப்ரம் லண்டன் அண்ட் யூ, ஐ எம் ஃப்ரம் லண்டன் அண்ட் யூ, நான் லண்டன்ல இருக்கேன், நீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா மே லந்தன் சேஹூன் அவர் ஆப், மே லந்தன் சேஹூன் அவர் ஆப் அப்படின்னு கேட்கணும். அதற்கு மோகன் பதில் சொல்றாங்க ஐ எம் ஃப்ரம் நியூயார்க், நான் நியூயார்க்ல இருக்கிறேன் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்றாங்க மே நியூயார்க் சேஹூன், மே நியூயார்க் சேஹூன் அப்படின்றது சொல்றாங்க.
6th conversation. மோகன் கேக்குறாங்க, ஆர் யூ ஹியர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? ஆர் யூ ஹியர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? நீங்க இங்க வந்திருக்கிறது முதல் முறையா அப்படின்னு கேக்குறாங்க. அதை ஹிந்தில எப்படி கேட்கணும் அப்படின்னா, கியா ஆப் யஹான் பஹலி பார் ஹை? கியா ஆப் யஹான் பஹலி பார் ஹை அப்படின்னு கேட்கணும். அதற்கு மாலா பதில் சொல்றாங்க, எஸ் ஐ ஹவ் நெவர் பீன் ஹியர் பிஃபோர். ஆமா, நான் இங்கதான் இப்பதான் முதல் முறையா வந்திருக்கேன் அப்படின்றத அவங்க ஹிந்தில எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஹாங் மே யஹான் பஹலே கபி நஹி ரஹா. ஹாங் மே யஹான் பஹலே கபி நஹி ரஹா அப்படின்னு சொல்றாங்க. 7th conversation. மோகன் கேக்குறாங்க, டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? உங்களுக்கு இங்கிலீஷ் பேச முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதை வந்து ஹிந்தில எப்படி கேட்கணும் அப்படின்னா, கியா ஆப் அங்கிரேசி போல்தே ஹை? கியா ஆப் அங்கிரேசி போல்தே ஹை அப்படின்னு கேட்கணும். அதற்கு மாலா பதில் சொல்லணும், எஸ் ஐ டூ. ஐ கேன் ஸ்பீக் இட் எ லிட்டில். எஸ் ஐ டூ. ஐ கேன் ஸ்பீக் இட் எ லிட்டில் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா எனக்கு தெரியும், ஆமா பேசுவேன், ஆனா கொஞ்சமா பேசுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து ஹிந்தில எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஹாங் மே கர்த்தா ஹூன். மே இசே தோடா போல் சக்தா ஹூன். ஹாங் மே கர்த்தா ஹூன். மே இசே தோடா போல் சக்தா ஹூன் அப்படின்னு சொல்றாங்க. 8th conversation. மோகன், கேன் யூ ஸ்பீக் ஹிந்தி? கேன் யூ ஸ்பீக் ஹிந்தி? நீங்க ஹிந்தி பேசுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதை வந்து ஹிந்தில எப்படி பேசணும் அப்படின்னா, क्या आप हिंदी बोल सकते हैं? क्या आप हिंदी बोल सकते हैं அப்படின்னு கேட்கணும். அதற்கு மாலா பதில் சொல்றாங்க, எஸ் ஐ கேன் பட் ஐ காண்ட் சே தட் ஐ ஸ்பீக் இட் ரியலி வெல். எஸ் ஐ கேன் பட் ஐ காண்ட் சே தட் ஐ ஸ்பீக் இட் ரியலி வெல். அதாவது ஆமா பேசுவேன், ஆனா ரொம்ப நல்லா பேசுவேன்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து ஹிந்தில எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஹாங் மே கர் சக்தா ஹூன் लेकिन मैं यह नहीं कर सकता कि मैं इसे बहुत अच्छा बोलता हूँ. हाँ मैं कर सकता हूँ लेकिन मैं यह नहीं कर सकता कि मैं इसे बहुत अच्छा बोलता हूँ அப்படின்னு சொல்றாங்க. 9th conversation. மோகன் கேக்குறாங்க, how long have you been here? how long have you been here அப்படின்னு கேக்குறாங்க. அதை வந்து ஹிந்தில எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஆப் யஹான் பர் கித்தனை சமய சே ஹைன்? ஆப் யஹான் பர் கித்தனை சமய சே ஹைன் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இங்க வந்து நீங்க எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்றது தான் அவங்க கேக்குறாங்க. மாலா அதற்கு பதில் சொல்றாங்க, ஃபார் 2 weeks. ஃபார் 2 weeks அப்படின்றத ஹிந்தில எப்படி சொல்லணும் அப்படின்னா, தோ சப்தா கேலியே. தோ சப்தா கேலியே அப்படின்னு சொல்லணும். 2 வாரங்கள் ஆயிற்று அப்படின்னு. அதற்கு மோகன், டு யூ லைக் திஸ் பிளேஸ்? உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதை ஹிந்தில எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஆப்கோ எக் ஜகக் பசந்தாயி? ஆப்கோ எக் ஜகக் பசந்தாயி அப்படின்னு கேட்கணும். மாலா அதற்கு பதில் சொல்றாங்க, யா திஸ் பிளேஸ் இஸ் ரியலி குட். அதை ஹிந்தில எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஹாங் எக் ஜகக் வாக்கை அச்சி ஹை. ஹாங் எக் ஜகக் வாக்கை அச்சி ஹை. இல்ல அப்படின்னா, ஹாங் எக் ஜகக் வாஸ்தவமே அச்சி ஹை அப்படின்னு கூட சொல்லலாம். 10th conversation. மோகன் கேக்குறாங்க, கேன் யூ டெல் மீ ஹவு டு கெட் டு திஸ் பிளேஸ்? கேன் யூ டெல் மீ ஹவு டு கெட் டு திஸ் பிளேஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அதை வந்து ஹிந்தில எப்படி கேட்கணும் அப்படின்னா, क्या आप मुझे बता सकते हैं कि इस जगह पर कैसे पहुंचा जा सकता है அப்படின்னு கேக்குறாங்க. மாலா அதற்கு பதில் சொல்றாங்க, சாரி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். சாரி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். மன்னிக்கணும் எனக்கு இது புரியல அப்படின்றத அதை வந்து ஹிந்தில எப்படி சொல்லணும் அப்படின்னா, க்ஷமா கரேன் முஜே சமஜ் நஹி ஆயா. க்ஷமா கரேன் முஜே சமஜ் நஹி ஆயா அப்படின்னு சொல்லணும். அடுத்த கான்வர்சேஷன். மோகன் கேக்குறாங்க, would you like to live abroad? would you like to live abroad? நீங்க வெளிநாடு போக விரும்புறீங்களா? அதாவது வெளிநாட்டில் வசிக்க விரும்புறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதை ஹிந்தில எப்படி கேட்கணும் அப்படின்னா, क्या तुम्हें विदेश में रहना अच्छा लगेगा? क्या तुम्हें विदेश में रहना अच्छा लगेगा? அதற்கு மாலா, சாரி what do you mean? அதாவது மன்னிக்கணும் நீங்க எந்த அர்த்தத்துல கேக்குறீங்க அப்படின்றத ஹிந்தில எப்படி கேட்கணும் அப்படின்னா, க்ஷமா கரேன் आपके कहने का क्या मतलब है? க்ஷமா கரேன் आपके कहने का क्या मतलब है?
அப்படின்னு கேட்கணும். மோகன் அதற்கு பதில் சொல்றாங்க, ஓகே, would you like to live in another country? ஓகே, would you like to live in another country? சரி, நீங்க வேற ஏதாவது கண்ட்ரில வசிக்க விரும்புறீங்களா அப்படின்றத ஹிந்தில எப்படி கேட்கணும் அப்படின்னா, ठीक है, क्या आप दूसरे देश में रहना चाहेंगे? ठीक है, क्या आप दूसरे देश में रहना चाहेंगे? அப்படின்னு கேட்கணும். மாலா அதற்கு பதில் சொல்றாங்க, ஒய் நாட். அதை ஹிந்தில எப்படி சொல்லணும் அப்படின்னா, கியோன் நகி, கியோன் நகி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கான்வர்சேஷன். இதுல மாலா கேக்குறாங்க, வாட் ஆர் யூ கோயிங் டு டு டுமாரோ? வாட் ஆர் யூ கோயிங் டு டு டுமாரோ? அதை ஹிந்தில எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஆப் கல் கியா கர் ரஹே ஹைன்? ஆப் கல் கியா கர் ரஹே ஹைன்? அதாவது நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு மோகன் பதில் சொல்றாங்க, வெல் ஐ திங்க் ஐ வில் பி ஃப்ரீ ஸோ வி கேன் மீட். அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, खैर मुझे लगता है कि मैं आजाद हो जाऊंगा तो हम मिल सकते हैं. खैर मुझे लगता है कि मैं आजाद हो जाऊंगा तो हम मिल सकते हैं. நல்லது, நாளைக்கு நான் ஃப்ரீ தான் அப்படின்னு நினைக்கிறேன், ஃப்ரீனா நம்ம சந்திக்கலாம் அப்படின்ற மீனிங்ல கேக்குறாங்க. நெக்ஸ்ட் கன்வர்சேஷன். மோகன் கேக்குறாங்க, ஆர் யூ ஃப்ரீ டுமாரோ? ஆர் யூ ஃப்ரீ டுமாரோ அப்படின்றத ஹிந்தில எப்படி கேட்கணும் அப்படின்னா, கியா ஆப் கல் காலி ஹே? கியா ஆப் கல் காலி ஹே? நாளைக்கு நீங்க ஃப்ரீயா, நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்றது தான். அதற்கு மாலா பதில் சொல்றாங்க, லெட் மீ திங்க் யா முझे सोचने तो हाँ, मुझे सोचने तो हाँ. யோசிச்சுட்டு ஆமா அப்படின்னு சொல்றாங்க. மோகன் அதற்கு சொல்றாங்க, வாட் அபவுட் கோயிங் டு த ரெஸ்டாரண்ட்? வாட் அபவுட் கோயிங் டு த ரெஸ்டாரண்ட்? இதை வந்து ஹிந்தில எப்படி கேட்கணும் அப்படின்னா, ரெஸ்டாரண்ட் மே ஜானே கே பாரே மே கியா? ரெஸ்டாரண்ட் மே ஜானே கே பாரே மே கியா? அதாவது ஹோட்டல் போறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத அவங்க ஹிந்தில எப்படி கேட்கணும். அதற்கு மாலா பதில் சொல்றாங்க, that would be great. that would be great. அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்றாங்க. அதை ஹிந்தில எப்படி சொல்றாங்க அப்படின்னா, வஹ் மகான் ஹோகா, வஹ் மகான் ஹோகா அப்படின்னு சொல்றாங்க. 14வது கான்வர்சேஷன். மோகன், வாட் ஆர் யுவர் பிளான்ஸ் ஃபார் டுமாரோ? நாளைக்கு உங்களோட பிளான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதை ஹிந்தில எப்படி கேட்கணும் அப்படின்னா, கல் கேலியே ஆப்கி கியா யோஜனாயே ஹை? கல் கேலியே ஆப்கி கியா யோஜனாயே ஹை? அதற்கு மாலா பதில் சொல்றாங்க, ஐ சப்போஸ் ஐ வில் கோ டு த பார்க் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒருவேளை என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குக்கு போனாலும் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஹிந்தில எப்படி சொல்றாங்க அப்படின்னா, मुझे लगता है कि मैं अपने दोस्तों के साथ பார்க் जाऊंगा. இதுல வந்து பார்க் அப்படின்றத நான் பார்க் அப்படின்னே தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அதுக்கு புதுசா ஹிந்தில அதுக்குன்னு வேர்ட்ஸ் இருக்குது. ஆனா இது உங்களுக்கு புரியணும், ஏன்னா எளிமையா பேசணும் இல்லையா? ஏன்னா இப்போ இங்கிலீஷ் வேர்டு எல்லா இடத்துலயுமே இருக்குது. ஏன்னா பார்க்குன்னு சொன்னா எல்லாருக்குமே புரியும் அப்படின்றதுனால இதெல்லாம் பார்க் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். मुझे लगता है कि मैं अपने दोस्तों के साथ பார்க் जाऊंगा அப்படின்னு சொல்றாங்க. மோகன், கேன் ஐ ஜாயின் யூ? கேன் ஐ ஜாயின் யூ? நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்றது. அதை ஹிந்தில எப்படி கேட்கணும் அப்படின்னா, क्या मैं शामिल हो सकता हूँ? क्या मैं शामिल हो सकता हूँ? நானும் இணைந்து கொள்ளலாமா? மாலா அதுக்கு ஷியர். அதை ஹிந்தில எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஜரூர், ஜரூர் அப்படின்னு சொல்லணும். அடுத்த கான்வர்சேஷன். மோகன், வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே? வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே? நேற்று நீங்க என்ன பண்ணீங்க? அதை வந்து ஹிந்தில எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஆப்னே கல் கியா கியா? ஆப்னே கல் கியா கியா? அதற்கு மதன் அப்படின்றவங்க பதில் சொல்றாங்க, ஐ வென்ட் டு ஒர்க் தென் ஐ வென்ட் டு எ கஃபே. அதை வந்து ஹிந்தில எப்படி சொல்லணும் அப்படின்னா, மேரா காம் பர் ஜானா ஹுவா ஃபிர் மே ஏ கஃபே மே கயா. நான் என்னோட வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் கஃபே, அதாவது காஃபி டே போனேன், இல்லை கஃபே காஃபி டேன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, கஃபே போனேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஹிந்தில இப்படி சொல்றாங்க, மேரா காம் பர் ஜானா ஹுவா ஃபிர் மே ஏ கஃபே மே கயா அப்படின்னு சொல்லணும். அடுத்த கான்வர்சேஷன். மோகன், how do you usually spend your free time?
ஹவு டு யூ யூஸ்வலி ஸ்பெண்ட் யுவர் ஃப்ரீ டைம்? நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் வழக்கமாக என்ன பண்ணுவீங்க? அதை ஹிந்தியில் எப்படி கேட்கணும் அப்படின்னா, आप आमतौर पर अपना खाली समय कैसे व्यतीत करते हैं? आप आमतौर पर अपना खाली समय कैसे व्यतीत करते हैं அப்படின்னு கேட்கணும். ஆம்தௌர் அப்படின்னா யூஸ்வலி வழக்கமாக. மதன் அதற்கு பதில் சொல்றாங்க, யூ நோ ஐ யூஸ்வலி லேர்ன் இங்கிலீஷ் ஆர் வாட்ச் சம்திங் ஆன் யூடியூப். வழக்கமாக வந்து இங்கிலீஷ் கற்றுட்டு இருக்கேன், அது போக வந்து ஃப்ரீ டைமில் வந்து யூடியூப் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதை ஹிந்தியில் எப்படி சொல்றாரு அப்படின்னா, आप जानते हैं मैं आमतौर पर अंग्रेजी सीखता हूँ या यूट्यूब पर कुछ देखता हूँ. आप जानते हैं मैं आमतौर पर अंग्रेजी सीखता हूँ या यूट्यूब पर कुछ देखता हूँ அப்படின்னு சொல்றாங்க. 17வது கான்வர்சேஷன். மோகன் சொல்றாங்க, how old are you? How old are you அப்படின்னா, आपकी उम्र क्या है? आपकी उम्र क्या है? उम्र அப்படின்னா ஏஜ். மதன் அதற்கு பதில் சொல்றாங்க, I am 21 and you அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எனக்கு 21, உங்களுக்கு அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கணும் அப்படின்னா, மே 21 साल का हूँ और आप. மே 21 साल का हूँ और आप அப்படின்னு கேட்கணும். மோகன் அதற்கு பதில் சொல்றாங்க, I am 21 too. நானும் 21 தான் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஹிந்தியில் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, மே பி 21 साल का हूँ. மே பி 21 साल का हूँ. நானும், மேபினா நானும். 21 அப்படின்றது ஹிந்தியில 21 அப்படின்னு சொல்றாங்க. மதன் அதற்கு பதில் சொல்றாங்க, so we are the same age. so we are the same age. நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஏஜ் தான். அதை ஹிந்தியில் எப்படி சொல்றோம் அப்படின்னா, तो हम एक ही उम्र के हैं. तो हम एक ही उम्र के हैं அப்படின்னு சொல்லணும். 18வது கான்வர்சேஷன். இப்போ திருப்பி அதே மாதிரி வேற வயது வச்சு அவங்க சொல்றாங்க. மோகன்றவங்க கேட்குறாங்க, how old are you? आपकी उम्र क्या है? உங்க வயசு என்ன? இப்போ மதன் சொல்றாங்க, I am 18 and you. I am 18 and you. எனக்கு 18, உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, மே 18 का हूँ और आप. மே 18 का हूँ और आप அப்படின்னு கேட்குறாங்க. மோகன் அதற்கு பதில் சொல்றாங்க, I am 2 years younger than you. I am 2 years younger than you. நான் உங்களை விட 2 வயது சிறியவன் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, மே तुमसे 2 साल छोटा हूँ. மே तुमसे 2 साल छोटा हूँ. மதன் சொல்றாங்க, so you are 16 right? அப்போ நீங்க 16 கரெக்ட் தானே அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, तो तुम 16 हो है ना? तो तुम 16 हो है ना அப்படின்னு கேட்குறாங்க. மோகன் யா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஹாங் அப்படின்னு சொல்லணும். 19வது கான்வர்சேஷன். மோகன் கேட்குறாங்க, டூ யூ ஒர்க் ஆர் ஸ்டடி? நீங்க ஒர்க் பண்றீங்களா இல்லை படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஹிந்தியில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, आप पढ़ते अथवा अध्ययन करते हैं. आप पढ़ते अथवा अध्ययन करते हैं. अथवा அப்படின்றது வந்து ஆர் அல்லது அந்த மீனிங். அதற்கு மதன் பதில் சொல்றாங்க, ஐ ஸ்டடி. நான் படிக்கிறேன். அதை வந்து மே அத்தியன் கர்த்தாகூன். மே அத்தியன் கர்த்தாகூன் அப்படின்னு சொல்றாங்க. மோகன் மறுபடி கேட்குறாங்க, வேர் டு யூ ஸ்டடி? எங்கே படிக்கிறீங்க அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஆப் கஹான் படாயி கர்த்தே ஹேன். ஆப் கஹான் படாயி கர்த்தே ஹேன் அப்படின்னு கேட்குறாங்க. மோகன் அதற்கு பதில் சொல்றாங்க, ஐ ஸ்டடி அட் யூனிவர்சிட்டி. அதான் நான் வந்து யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, மே விஸ்வவித்யாலய் மே படுத்தாகூன். மே விஸ்வவித்யாலய் மே படுத்தாகூன் அப்படின்னு சொல்றாங்க. விஸ்வவித்யாலய் அப்படின்றது யூனிவர்சிட்டி. 20வது கான்வர்சேஷன். மதன் சொல்றாங்க, டூ யூ ஒர்க் ஆர் ஸ்டடி? நீங்க ஒர்க் பண்றீங்களா இல்ல படிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதை ஹிந்தியில எப்படி கேக்குறாங்க அப்படின்னா, படுத்தே அதுவா அத்தியன் கர்த்தேகன் அப்படின்னு கேக்குறாங்க. மோகன் அதற்கு ஐ ஒர்க், நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஹிந்தியில எப்படி சொல்றாங்க அப்படின்னா, மே காம் கர்த்தாகோன். மே காம் கர்த்தாகோன் அப்படின்னு சொல்றாங்க. மதன் அதற்கு பதில் சொல்றாங்க, வேர் டு யூ ஒர்க்? எங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்றத ஹிந்தியில எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஆப்
கஹான் காம் கர்த்தேகைன், ஆப் கஹான் காம் கர்த்தேகைன் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு மோகன் பதில் சொல்றாங்க, ஐ ஒர்க் ஃபார் அன் இன்டர்நேஷனல் கம்பெனி. நான் ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனில ஒர்க் பண்றேன் அப்படின்றத ஹிந்தியில எப்படி சொல்றாங்க அப்படின்னா, மே ஏக் இன்டர்நேஷனல் கம்பெனி மே காம் கர்த்தா ஹூன். காம் அப்படின்னா ஒர்க், மே ஏக் இன்டர்நேஷனல் கம்பெனி மே காம் கர்த்தா ஹூன் அப்படின்னு சொல்றாங்க. கான்வர்சேஷன் நம்பர் 21. மோகன் சொல்றாங்க, வாட்ஸ் யுவர் ஜாப்? வாட்ஸ் யுவர் ஜாப் அப்படின்னா உங்களோட வேலை என்ன? அதை வந்து ஹிந்தியில எப்படி கேட்கணும் அப்படின்னா, துமாரா காம் கியா ஹை, துமாரா காம் கியா ஹை அப்படின்னு கேட்கணும். மதன் அதற்கு பதில் சொல்றாங்க, ஐ எம் அ டீச்சர். ஐ எம் அ டீச்சர் அப்படின்றத அவங்க ஹிந்தியில எப்படி சொல்றாங்க அப்படின்னா, மே டீச்சர் ஹூன். மே டீச்சர் ஹூன். டீச்சர் அப்படின்றதுக்கு ஹிந்தியில தனி வேர்டு இருக்குது. ஆனா டீச்சர்னாலே இப்ப எல்லாருக்கும் புரியும் அப்படின்றதுனால மே டீச்சர் ஹூன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, வாட் டு யூ டீச்? வாட் டு யூ டீச்? நீங்க என்ன டீச் பண்றீங்க அப்படின்றத ஹிந்தியில எப்படி கேட்கணும் அப்படின்னா, கியா படாத்தே ஹோ, கியா படாத்தே ஹோ. அதற்கு மதன் பதில் சொல்றாங்க, இங்கிலீஷ். இங்கிலீஷ் ஆங்கிலம் அப்படின்றத ஹிந்தியில அங்கிரேசி, அங்கிரேசி அப்படின்னு சொல்லணும். கான்வர்சேஷன் நம்பர் 22. மோகன் கேட்குறாங்க, வாட்ஸ் யுவர் மதர் டங்? உன்னுடைய தாய்மொழி என்ன? அப்போ துமாரி மாத்ருபாஷா கியா ஹை? துமாரி மாத்ருபாஷா கியா ஹை? மாத்ருபாஷா அப்படின்றது மதர் டங். மதன் அதற்கு பதில் சொல்றாங்க, தமிழ். தமிழ். தமிழ் அப்படின்றது, தமிழ் அப்படின்னா எல்லா மொழியிலையும் தமிழ் அப்படின்னு தான் உச்சரிக்கிறாங்க. இதுலயும் தமிழ், ஹிந்திலையும் தமிழ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. மோகன் அதற்கு கேட்குறாங்க, டூ யூ ஸ்பீக் ஹிந்தி? நீங்க ஹிந்தி பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஹிந்தியில எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, கியா தும் ஹிந்தி போல்தே ஹோ? கியா தும் ஹிந்தி போல்தே ஹோ அப்படின்னு கேட்குறாங்க. மதன் அதற்கு பதில் சொல்றாங்க, எஸ் ஐ டூ. ஆமா பேசுவேன் அப்படின்றத ஹிந்தியில எப்படி சொல்லணும்னா, ஹாங் மே கர்த்தா ஹூன். ஐ டூ அப்படின்றதுனா மே கர்த்தா ஹூன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கான்வர்சேஷன் நம்பர் 23. மோகன், வாட்ஸ் யுவர் நேட்டிவ் சிட்டி? இது எப்படி கேட்கணும் ஹிந்தியில் அப்படின்னா, துமாரா ஸ்தானிய ஷஹர் கவுன் சா ஹை? துமாரா ஸ்தானிய ஷஹர் கவுன் சா ஹை அப்படின்னு கேட்கணும். மதன் அதற்கு பதில் சொல்றாங்க, கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் அப்படின்னு தான் ஹிந்திலையும் அது வந்திருக்குது. அடுத்ததா மோகன் கேட்குறாங்க, டூ யூ லைக் திஸ் சிட்டி? உங்களுக்கு அந்த சிட்டி பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதை வந்து ஹிந்தியில எப்படி கேட்கணும் அப்படின்னா, கியா தும்ஹே யக் ஷஹர் பசந்த் ஹை? கியா தும்ஹே யக் ஷஹர் பசந்த் ஹை? மோகன் கேட்குறாங்க, டூ யூ லைக் திஸ் சிட்டி? உங்களுக்கு அந்த பட்டணம் பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அதை வந்து ஹிந்தியில எப்படி கேட்கணும் அப்படின்னா, கியா தும்ஹே யக் ஷஹர் பசந்த் ஹை? கியா தும்ஹே யக் ஷஹர் பசந்த் ஹை? ஷஹர் அப்படின்னா சிட்டி, பசந்த் அப்படின்னா லைக். இப்போ மதன் பதில் சொல்றாங்க, யா ஐ ரியலி லைக் லிவிங் ஹியர். ஐ ரியலி லைக் லிவிங் ஹியர். அதை வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஹாங் முஜே யஹாங் ரகனா பகுத் அச்சா லகதா ஹை. ஹாங் முஜே யஹாங் ரகனா பகுத் அச்சா லகதா ஹை அப்படின்னு சொல்லணும். 24வது கான்வர்சேஷன். மோகன் கேட்குறாங்க, ஹவு மெனி லாங்குவேஜஸ் டூ யூ நோ? உங்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியும் அப்படின்றத ஹிந்தியில எப்படி கேட்கணும் அப்படின்னா, தும் கித்னி பாஷாயேங் ஜானதே ஹோ? தும் கித்னி பாஷாயேங் ஜானதே ஹோ அப்படின்னு கேட்கணும். மதன் அதற்கு பதில் சொல்றாங்க, 3. ஐ ஸ்பீக் ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் மலையாளம். எனக்கு 3 லாங்குவேஜஸ் தெரியும். அதாவது 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹிந்தி, இங்கிலீஷ் மற்றும் மலையாளம் பேசுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஹிந்தியில எப்படி சொல்றாங்க அப்படின்னா, 3 மே ஹிந்தி, अंग्रेजी और मलयालम बोलता हूँ. 3 மே ஹிந்தி, அங்கிரேசி அவர் மலையாளம் போல்டா ஹூன் அப்படின்னு சொல்றாங்க. 25வது கான்வர்சேஷன். மோகன் சொல்றாங்க, ஹவு லாங் ஹேவ் யூ லேர்னிங் இங்கிலீஷ்? ஹவு லாங் ஹேவ் யூ லேர்னிங் இங்கிலீஷ்? அதை ஹிந்தியில எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, தும் கப் சே அங்கிரேஜி சீக் ரஹே ஹோ? தும் கப் சே அங்கிரேஜி சீக் ரஹே ஹோ அப்படின்னு கேட்குறாங்க. மதன் அதற்கு பதில் சொல்றாங்க, ஃபார் அபவுட் 2 years. ஃபார் அபவுட் 2 years. கரீப் 2 साल से. சுமார் 2 வருடங்களா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் கரீப் 2 साल से. 2னா 2, சால்னா இயர். 26வது கான்வர்சேஷன். மோகன், ஹவு லாங் ஹேவ் யூ பீன் ஒர்க்கிங் ஹியர்?
How long have you been working here? நீங்க இங்க எவ்வளவு நாளா வேலை செய்கிறீங்க? அதற்கு மோகன் ஹிந்தில எப்படி சொல்றாங்க அப்படின்னா, தும் யஹான் கப் சே காம் கர் ரஹே ஹோ? தும் யஹான் கப் சே காம் கர் ரஹே ஹோ? அப்படின்னு கேக்குறாங்க. மதன் அதற்கு பதில் சொல்றாங்க, ஃபார் 2 months. 2 மாதங்களாக அப்படின்னா, அப்போ அதை ஹிந்தில எப்படி சொல்லணும் அப்படின்னா, தோ மஹினே கேலியே, தோ மஹினே கேலியே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மோகன் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, டு யூ லைக் யுவர் ஜாப்? உங்களுக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதை ஹிந்தில எப்படி கேட்கணும் அப்படின்னா, கியா ஆப்கோ அப்னா காம் பசந்த் ஹே? கியா ஆப்கோ அப்னா காம் பசந்த் ஹே அப்படின்னு கேட்கணும். மதன் அதற்கு யா, ஆமாம். அதை ஹிந்தில ஹாங் அப்படின்னு சொல்லணும். 27வது கான்வர்சேஷன். மோகன், டு யூ லிவ் வித் யுவர் பேரண்ட்? டு யூ லிவ் வித் யுவர் பேரண்ட்? நீங்க உங்களுடைய பெற்றோருடன் வசிக்கிறீங்களா? அதை ஹிந்தில எப்படி கேட்கணும் அப்படின்னா, கியா ஆப் அப்னே மாதா பிதா கே சாத் ரஹதே ஹேன்? கியா ஆப் அப்னே மாதா பிதா கே சாத் ரஹதே ஹேன் அப்படின்னு கேட்கணும். மதன், நோ ஐ லிவ் அலோன். இல்லை, நான் தனியாகத்தான் வசிக்கிறேன். அதை ஹிந்தில எப்படி சொல்லணும் அப்படின்னா, நஹி மே அகேலா ரஹதா ஹூன். நஹி மே அகேலா ரஹதா ஹூன். நோ அப்படின்னா நஹி அப்படின்னு சொல்றாங்க. அலோன் அப்படின்றதுக்கு அகேலா அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்ததா மோகன் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, டு யூ ஹேவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட்? உங்களுக்கு காதலி இருக்கிறாளா? உனக்கு காதலி இருக்கிறாளா அப்படின்னு கேக்குறாங்க. காதலி அப்படின்றவ பெண் தோழி இருக்கிறாளா அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அதை வந்து ஹிந்தில எப்படி கேட்கணும் அப்படின்னா, துமாரி கோயி கேர்ள் ஃப்ரெண்ட் ஹே? துமாரி கோயி கேர்ள் ஃப்ரெண்ட் ஹே? இதுல கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றதுக்கு சஹி அப்படின்னு ஹிந்தில ஒரு வேர்டு இருக்கு. சஹி அப்படின்னா தோழி. ஆனா இதுல நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நம்ம அதிகமா சொல்லி பழகுனதுனால, துமாரி கோயி கேர்ள் ஃப்ரெண்டு ஹே? உனக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாளா? மதன் அதற்கு நோ அப்படின்னு பதில் சொல்றாங்க. ஹிந்தில நஹி அப்படின்னு சொல்லணும். 28வது கான்வர்சேஷன். மோகன், டு யூ ஹேவ் சில்ட்ரன்? டு யூ ஹேவ் சில்ட்ரன்? உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு மதன் சொல்றாங்க, எஸ் ஐ டூ. ஆமா இருக்காங்க. ஐ ஹேவ் அ சன் அண்ட் அ டாட்டர். எனக்கு ஒரு மகன் மற்றும் மகள் இருக்கிறாங்க அப்படின்றத இப்ப ஹிந்தில எப்படி சொல்ல போறாங்க அப்படின்னா, மோகன் கேக்குறாங்க, துமாரே பச்சே ஹேன்? துமாரே பச்சே ஹேன்? உனக்கு குழந்தைகள் இருக்கிறாங்களா? அதுக்கு மதன் சொல்றாங்க, ஹாங் மே கர்த்தா ஹூன். ஆமா இருக்கிறாங்க. मेरा एक बेटा और एक बेटी है. मेरा एक बेटा और एक बेटी है. बेटा அப்படின்னா மகன், பேட்டி அப்படின்னா மகள். 29வது கான்வர்சேஷன்ல இதுல வந்து இப்ப 28வது கான்வர்சேஷன்ல வந்து நம்ம இங்கிலீஷ் தனியா, தமிழ் தனியா, ஹிந்தி தனியா எப்படி நம்ம கொடுத்துருக்குறோம். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மோகன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, டு யூ லிவ் இன் அ ஹவுஸ் ஆர் அ ஃபிளாட்? நீங்க வந்து வீட்ல வசிக்கிறீங்களா, தனி வீட்ல இருக்கீங்களா, இல்ல ஃபிளாட்ல வசிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு மதன் சொல்றாங்க, ஐ லிவ் இன் அ ஹவுஸ். நான் வீட்டில், எனக்குன்னு தனி வீடு இருக்கு, நான் அதுல வசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இத ஹிந்தில எப்படி கேட்டு பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். மோகன் கேக்குறாங்க, கர் மே ரகத்தே ஹோ யா ஃபிளாட் மே? கர் மே ரகத்தே ஹோ யா ஃபிளாட் மே? யா அப்படின்றது ஆர் அல்லது அந்த மீனிங். அதற்கு மதன் பதில் சொல்றாங்க, மே ஏ கர் மே ரகத்தா ஹூன். மே ஏ கர் மே ரகத்தா ஹூன் அப்படின்னு பதில் சொல்றாங்க. 30வது கான்வர்சேஷன். மோகன் கேக்குறாங்க, would you like to have your own business? நீங்க சொந்தமா தொழில் செய்ய விரும்புறீங்களா அப்படின்றத ஹிந்தில எப்படி கேக்குறாங்க அப்படின்னா, क्या आप अपना खुद का व्यवसाय करना चाहेंगे அப்படின்னு கேக்குறாங்க. மதன் அதற்கு பதில் சொல்றாங்க, you know it's an interesting idea but I think that I need to get some work experience first. அதாவது உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்தான். ஆனா வந்து முதல்ல வந்து நம்ம எந்த வேலை செய்தாலும் அதற்கு அனுபவம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றதா மதன் சொல்றாரு. அத ஹிந்தில எப்படி சொல்றாரு அப்படின்னா, आप जानते हैं यह एक दिलचस्प विचार है लेकिन मुझे लगता है कि मुझे पहले कुछ कार्य अनुभव प्राप्त करने की आवश्यकता है. आप जानते हैं உங்களுக்கு தெரியும் அப்படின்றத आप जानते हैं அப்படின்னு சொல்றாங்க. यह दिलचस्प विचार है. இது ரொம்ப சுவாரஸ்யமான, அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றது தான் தில்சஸ்ப அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லேக்கின், லேக்கின்னா பட், ஆனாலும், முஜே லகத்தா ஹை கி
मुझे पहले कुछ कार्य अनुभव प्राप्त करने की आवश्यकता है. முதல்ல வந்து ஒரு காரியத்த பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 31வது கான்வர்சேஷன். மோகன், இஸ் யுவர் ஒர்க் ஃபார் ஃப்ரம் ஹோம்? அதற்கு மதன் சொல்றாங்க, நோ இட்ஸ் நியர். அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, உங்க வேலை வந்து வீட்ல இருந்து ரொம்ப தூரம் போகணுமா நீங்க வேலை பார்க்கறதுக்கு அப்படின்னா, இல்ல ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை ஹிந்தில எப்படி பேசுறாங்க அப்படின்னா, மோகன், क्या तुम्हारा काम घर से दूर है? क्या तुम्हारा काम घर से दूर है? அதற்கு மதன் பதில் சொல்றாங்க, நகி நஜ்தீக் ஹை, நகி நஜ்தீக் ஹை அப்படின்னு சொல்றாங்க. 32வது கான்வர்சேஷன். கான்வர்சேஷன் நம்பர் 32. மோகன், how long does it take you to get to work? It's usually 1 hour and a half. அதாவது ரொம்ப நேரம் நீங்க வேலை பார்ப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க வேலைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு வந்து மதன் சொல்றாங்க, பொதுவாக 1.5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஹிந்தில எப்படி கேக்குறாங்க அப்படின்னா, மோகன், तुम्हें काम पर आने में कितने समय लगता है? तुम्हें काम पर आने में कितना समय लगता है? मदन அதற்கு பதில் சொல்றாங்க, यह आमतौर पर 1.5 घंटे का होता है. यह आमतौर पर 1.5 घंटे का होता है அப்படின்னு சொல்றாங்க. 1.5 घंटे அப்படின்னா 1.5 மணி நேரம். கான்வர்சேஷன் நம்பர் 33. ஃபர்ஸ்ட் மோகன் கேக்குறாங்க, how many days a week do you work? அதற்கு மதன் சொல்றாங்க, it's usually 5 days a week. அதாவது தமிழ்ல என்ன மீனிங் அப்படின்னா, நீங்க வாரத்துல எத்தனை நாள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மதன் அதற்கு வாரத்துல 5 நாள் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஹிந்தில எப்படி பேசுறாங்க அப்படின்னா, हफ्ते में कितने दिन काम करते हो? हफ्ते में कितने दिन काम करते हो? हफ्ते அப்படின்னா வாரம், வீக். மதன் அதற்கு பதில் சொல்றாங்க, यह आमतौर पर सप्ताह में 5 दिन होता है. यह आमतौर पर सप्ताह में 5 दिन होता है அப்படின்னு சொல்றாங்க. கான்வர்சேஷன் நம்பர் 34. மோகன், do you go to school 5 or 6 days a week? மதன், 5 days. அதாவது நீங்க வாரத்திற்கு 5 அல்லது 6 நாட்கள் பள்ளிக்கு போகிறீர்களா? 5 நாட்கள் போறீங்களா இல்ல 6 நாட்கள் போறீங்களா அப்படின்றத மதன் பதில் சொல்றாங்க 5 நாள் அப்படின்னு. அதை ஹிந்தில எப்படி கேக்குறாங்க அப்படின்னா, क्या तुम हफ्ते में 5 या 6 दिन स्कूल जाते हो? क्या तुम हफ्ते में 5 या 6 दिन स्कूल जाते हो? 5 அப்படின்னா 5, 6 அப்படின்னா 6. மதன் சொல்றாங்க 5 அப்படின்னு சொல்றாங்க. கான்வர்சேஷன் நம்பர் 35. மோகன் சொல்றாங்க, how do you usually get to work? அதாவது நீங்க வழக்கமா எப்படி வேலைக்கு போறீங்க? மதன் சொல்றாங்க, பை கார், நான் கார்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஹிந்தில எப்படி கேக்குறாங்க அப்படின்னா, மோகன், आप आमतौर पर काम पर कैसे जाते हैं? आप आमतौर पर काम पर कैसे जाते हैं? மதன் பதில் சொல்றாங்க, கார் சே, கார் மூலமாக அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கான்வர்சேஷன் நம்பர் 37. மோகன் சொல்றாங்க, do you have a girlfriend? Do you have a girlfriend? உங்களுக்கு பெண் தோழிகள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு மதன், ஆமா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, 6 மாதங்களாக டேட்டிங் செய்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஹிந்தில எப்படி கேக்குறாங்க அப்படின்னா, तुम्हारी कोई गर्लफ्रेंड है? तुम्हारी कोई गर्लफ्रेंड है? मदन, हाँ मैं करता हूँ. हम 6 महीने से डेट कर रहे हैं. हाँ मैं करता हूँ. हम 6 महीने से डेट कर रहे हैं அப்படின்னு சொல்றாங்க. மோகன் சொல்றாங்க, do you have a dog or a cat? உங்களிடம் நாய் அல்லது பூனை இருக்கிறதா அப்படின்னு கேக்குறாங்க. அதை ஹிந்தில எப்படி கேக்குறாங்க அப்படின்னா, तुम्हारे पास कुत्ता है या बिल्ली? तुम्हारे पास कुत्ता है या बिल्ली? குத்தா அப்படின்னா டாக், பில்லி அப்படின்னா பூனை. மதன் அதற்கு பதில் சொல்றாங்க, ஐ ஹாவ் அ டாக் அண்ட் யூ. என்கிட்ட நாய் இருக்கிறது, உங்ககிட்ட அப்படின்றத ஹிந்தில எப்படி கேக்குறாங்க அப்படின்னா, மேரே பாஸ் ஏ குத்தா ஹை और आप? மேரே பாஸ் ஏ குத்தா ஹை और आप அப்படின்னு கேக்குறாங்க. மோகன், ஐ ஹாவ் அ கேட். என்கிட்ட பூனை இருக்கிறது. அதை ஹிந்தில எப்படி சொல்றாங்க அப்படின்னா, மேரே பாஸ் ஏக் பில்லி ஹை. மேரே பாஸ் ஏக் பில்லி ஹை அப்படின்னு சொல்றாங்க.
39வது கான்வர்சேஷன். மோகன், டூ யூ சம்டைம்ஸ் ஓவர் ஒர்க்? நீங்க சில நேரங்கள்ல அதிகமா வேலை இருக்குமா? உங்களுக்கு சில நேரத்துல அதிகமான வேலை இருக்குமா அப்படின்றத ஹிந்தில எப்படி கேக்குறாங்க அப்படின்னா, क्या तुम कभी कभी काम से अधिक हो जाते हो? क्या तुम कभी कभी काम से अधिक हो जाते हो? மதன் அதற்கு பதில் சொல்றாங்க, ஐ டோன்ட் ரியலி லைக் இட் பட் சம்டைம்ஸ் ஐ ஹாவ் டு டூ இட். உண்மையிலே இது எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் அதை நான் செஞ்சுதான் ஆகணும், அதை செய்யதான் வேண்டியது இருக்கும் அப்படின்றத ஹிந்தில எப்படி சொல்றாங்க அப்படின்னா, मुझे यह बिल्कुल पसंद नहीं है लेकिन कभी कभी मुझे यह करना पड़ता है. मुझे यह बिल्कुल पसंद नहीं है लेकिन कभी कभी मुझे यह करना पड़ता है அப்படின்னு சொல்றாங்க. மோகன் மறுபடி கேக்குறாங்க, ஆர் யூ பெய்ட் ஃபார் இட் அடிஷ்னலி? உங்களுக்கு அதற்காக அடிஷ்னலா சம்பளம் தருவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதை ஹிந்தில எப்படி கேக்குறாங்க அப்படின்னா, क्या आपको इसके लिए अतिरिक्त भुगतान किया जाता है? क्या आपको इसके लिए अतिरिक्त भुगतान किया जाता है? மதன் சொல்றாங்க, நாட் ஆல்வேஸ், இல்ல எப்பவுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதை ஹிந்தில எப்படி சொல்றாங்கன்னா, ஹமேஷா நகி, ஹமேஷா நகி அப்படின்னு சொல்றாங்க. 40வது கான்வர்சேஷன். மோகன், கேன் ஐ ட்ரை ஆன் திஸ் ட்ரெஸ்? மதன் அதற்கு ஷியர், அதாவது நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கலாமா அப்படின்னு மோகன் கேக்குறாங்க. மதன் சொல்றாங்க, ஆமா நிச்சயமா அப்படின்றத. அதை ஹிந்தில எப்படி சொல்றாங்க அப்படின்னா, மோகன், क्या मैं इस ड्रेस पर ट्राई कर सकती हूँ? क्या मैं इस ड्रेस पर ट्राई कर सकती हूँ? இதுல வந்து ட்ரெஸ் அப்படின்றத ட்ரெஸ் அப்படின்னே தான் சொல்லியிருக்கோம். ட்ரை அப்படின்றதும் ட்ரை அப்படின்னே தான் சொல்லியிருக்கோம். ட்ரெஸ் அப்படின்றதும் தெரியும், ட்ரை அப்படின்றதும் அநேகமா எல்லாருக்குமே புரியும் அப்படின்றதுனால அந்த வேர்டை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். क्या मैं इस ड्रेस पर ट्राई कर सकती हूँ? மதன், ஜரூர், ஜரூர் அப்படின்னா கண்டிப்பாக, நிச்சயமாக, அந்த மீனிங் தான். 41வது கான்வர்சேஷன். ஹவு மச் இஸ் இட்? ஹவு மச் இஸ் இட்? மதன் சொல்றாங்க, இட்ஸ் $50. அதாவது அது எவ்வளவு அப்படின்னா, இது $50 அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை ஹிந்தில எப்படி சொல்றாங்க அப்படின்னா, கித்தனை காகை? மோகன் கேக்குறாங்க, கித்தனை காகை, இது எவ்வளவு? மதன் சொல்றாங்க, यह $50 है. यह $50 है. 50 அப்படின்றது ஹிந்தில 50 அப்படின்னு சொல்லணும். 42வது கான்வர்சேஷன். மோகன் கேக்குறாங்க, how much does it cost? how much does it cost? மதன் சொல்றாங்க, 40 pounds. அதாவது இதற்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்றது ஒரு 40 பவுண்ட் அப்படின்னு சொல்றாரு. மோகன் அதை ஹிந்தில எப்படி கேக்குறாங்க அப்படின்னா, கித்தனா கர்ச்சா ஆத்தா ஹை? கித்தனா கர்ச்சா ஆத்தா ஹை? மதன், 40 பவுண்ட். 40 பவுண்ட். 40 அப்படின்றதுக்கு ஹிந்தில 40 அப்படின்னு சொல்றாங்க. 43வது கான்வர்சேஷன். மோகன், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் அப்படின்னா மதன் வந்து அதற்கு நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவோம், இல்லை நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ஹிந்தில எப்படி சொல்றாங்க அப்படின்னா, பகுத் பகுத் தன்யவாத். பகுத் பகுத் தன்யவாத். மதன், கோயி பாத் நகி, நோ ப்ராப்ளம் அப்படின்றதுக்கு கோயி பாத் நகி அப்படின்னு சொல்றாங்க. கான்வர்சேஷன் நம்பர் 44. 44வது உரையாடல். மோகன் சொல்றாங்க, டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ? டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ? அதற்கு மதன், யா, கோ ஆன் ப்ளீஸ். ஆமா, தயவு செஞ்சு சொல்லுங்க. மோகன், क्या तुम मुझे समझते हो? क्या तुम मुझे समझते हो? மதன் சொல்றாங்க, हाँ कृपया चलते रहो. கிருப்பையா சல்தே ரஹோ. ப்ளீஸ் அப்படின்றதுக்கு கிருப்பையா அப்படின்னு சொல்றாங்க. 45வது கான்வர்சேஷன். மோகன் சொல்றாங்க, டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்? மதன் சொல்றாங்க, நாட் ஆல்வேஸ், தே ஸ்பீக் சோ ஃபாஸ்ட். மதன் அதற்கு பதில் சொல்றாங்க, எப்போதும் இல்லை, அவர்கள் மிக வேகமாக பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஹிந்தில எப்படி சொல்றாங்க அப்படின்னா, क्या आप देसी वक्ताओं को समझते हैं? क्या आप देसी वक्ताओं को समझते हैं? அதற்கு மதன் சொல்றாங்க, हमेशा नहीं, वो इतनी जल्दी बोलते हैं. हमेशा नहीं, वो इतनी जल्दी बोलते हैं.
அதாவது நம்ம வந்து புதுசா ஒரு ஃபாரின் போயிருக்கிறோம், இல்ல வடநாட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னா, அங்க தாய்மொழி பேசுறவங்க ரொம்ப வேகமா பேசுவாங்க. ஆனா, அவங்க பேசுறது நமக்கு அவ்வளோ சீக்கிரமா புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அதுக்காக நம்ம இப்படி ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணியிருக்கிறோம். 46வது கான்வர்சேஷன். "த பார்ட்டி ஸ்டார்ட்டட் அன் ஹவர் அகோ." அதற்கு மதன் சொல்றாங்க, "சாரி ஃபார் கம்மிங் லேட்." அதாவது இதுல மோகன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பார்ட்டி ஆரம்பிச்சிருச்சு. 1 ஹவர் ஆயிருச்சு. 1 ஹவருக்கு முன்னாடியே பார்ட்டி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. மதன் அதுக்கு, "சாரி நான் லேட்டா வந்ததுக்கு மன்னிச்சுக்க" அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து ஹிந்தில எப்படி சொல்றாங்க அப்படின்னா, "மோகன் பார்ட்டி शुरू हुई 1 घंटे पहले." பார்ட்டி शुरू हुई 1 घंटे पहले. मदन சொல்றாங்க, "देर से आने के लिए खेद है." देर से आने के लिए खेद है அப்படின்னு சொல்றாங்க. 47வது கான்வர்சேஷன். மோகன் சொல்றாங்க, "லெட்ஸ் கோ டு த சினிமா." மதன், "ஒய் நாட்? ஐ திங்க் இட்ஸ் அ குட் ஐடியா." மோகன் கேக்குறாங்க, "நம்ம சினிமாவுக்கு போலாமா?" அப்படின்னு கேக்குறாங்க. மதன், "ஏன் போகக்கூடாது? இது ஒரு நல்ல யோசனை" அப்படின்ட்டு மதன் சொல்றாங்க. அத ஹிந்தில எப்படி சொல்றாங்க அப்படின்னா, மோகன் கேக்குறாங்க, "சல் சினேமா சல்தே ஹைன்." चल सिनेमा चलते हैं. मदन, क्यों नहीं? मुझे लगता है यह एक अच्छा विचार है. क्यों नहीं? मुझे लगता है यह एक अच्छा विचार है. விச்சார் அப்படின்னா யோசனை. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விச்சார் அப்படின்றது புரியல அப்படின்னா அச்சா யோஜனா அப்படின்னு கூட சொல்லலாம். இல்ல அச்சா ஐடியா அப்படின்னு கூட சொல்லலாம். क्यों नहीं मुझे लगता है यह एक अच्छा आइडिया है அப்படின்னு கூட சொல்லலாம். கான்வர்சேஷன் நம்பர் 48. மோகன் சொல்றாங்க, "லெட்ஸ் இன்வைட் தம்." மதன், "ஐ திங்க் தே வில் ஜாயின் அஸ் வித் கிரேட் பிளஷர்." மோகன் வந்து அவங்கள கூப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மதன் சொல்றாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமா நம்ம கூட வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றத அவங்க ஹிந்தியில எப்படி சொல்றாங்க அப்படின்னா, மோகன், "சலோ உன்ஹேம் புலாத்தே ஹேன்." சலோ உன்ஹேம் புலாத்தே ஹேன். மதன் சொல்றாங்க, "मुझे लगता है कि वे बड़े मजे से हमसे जुड़ेंगे." मुझे लगता है कि वे बड़े मजे से हमसे जुड़ेंगे. மஜே அப்படின்னா சந்தோஷம், மகிழ்ச்சி. 50வது கான்வர்சேஷன். மோகன், "Do you think English is easy?" மதன் சொல்றாங்க, "To be honest, I don't think so. And what's your opinion?" அதாவது ரொம்ப ஆங்கிலம் பேசுறது ரொம்ப எளிமை அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. மதன் அதற்கு சொல்றாங்க, உண்மையா சொல்ல போனோம் அப்படின்னா நான் அப்படி நினைக்கல. உங்க கருத்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இத வந்து ஹிந்தில எப்படி பேசுறாங்க அப்படின்னா, மோகன், "क्या आपको लगता है कि अंग्रेजी आसान है?" क्या आपको लगता है कि अंग्रेजी आसान है? மதன் அதற்கு சொல்றாங்க, "सच कहूं तो मुझे ऐसा नहीं लगता. और आपकी क्या राय है?" सच कहूं तो मुझे ऐसा नहीं लगता. और आपकी क्या राय है? அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஒரு முறை இல்லாம ஒரு முறைக்கு 2, 3 முறை நீங்க கேட்டு பாருங்க. நீங்க ஒருவேளை வட மாநிலத்துல இருக்கீங்க, உங்களுக்கு மொழி தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல பார்க்குறேன். சுக்ரியா.